இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே நீங்க போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 30 கம்பெனி அரேஞ்ச் பண்ணி அந்த 30 கம்பெனில எந்தெந்த செக்டார்ல எந்தெந்த எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தேன். ஒரு 10 பார்மாசிட்டிக்கல் கம்பெனி, அதாவது டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10 பார்மாசிட்டிக்கல் கம்பெனியை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுல ஒரு கம்பெனி நான் அனலைஸ் பண்ணுவேன், மீதி இருக்கக்கூடிய 9 கம்பெனியை நீங்க அனலைஸ் பண்ணணும். கரெக்ட்? அதேதான் ப்ரொசீஜர். ஏன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல 10 கம்பெனி இருக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சது 3 கம்பெனியாவது ஃபார்மால இருந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. பர்சன்டேஜ் வந்து 15% மேல போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்படி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதா சொல்லியிருந்தேன். 10 கம்பெனியோட லிஸ்ட் தான் இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சன் பார்மாசிட்டிக்கல்ங்கிற கம்பெனியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1704 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? இதோட பி ரேஷியோ உங்களுக்கு 37 இருக்கு. இப்போ இதை வாங்கலாமா வேணாமாங்கிறது வேற. முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ண பார்த்துக்கங்க. இதோட ROI வந்து 14.09 இருக்கு. இதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு கம்பெனியா நான் சொல்றேன். இப்போ ரெண்டாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா சிப்லா இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1328. ரெட்டி, டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா 1240. அடுத்தது டெவி லெபார்டரிஸ், மேன்கைண்ட் ஃபார்மா, லூபின், சிப்லா, ஆல்கலிம் லெபார்டரிஸ். அடுத்தது உங்களுடைய ஃபேவரட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல். இந்த 10 கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சது 3 கம்பெனியாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம சன் பார்மாசிட்டிகளுடைய அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, எந்த ஒரு கம்பெனி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் பார்க்கணும், மைனஸையும் பார்க்கணும் இல்லையா? அதில் முக்கியமான டாப் 3 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சன் பார்மாசிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், உங்களுக்கு டெர்மட்டாலஜி, ஆன்காலஜி, ஸ்பெஷாலிட்டி மெடிசின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் விஷயம். அது இல்லாமல் இவங்க இந்தியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் கூட என்ன பண்றாங்க, தன்னுடைய மார்க்கெட்டிங்கை, சேல்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதனால ஒரு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு அதிக டிமாண்டும் இருக்கு. அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இவங்களோட மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் இருக்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, சின்ன சின்ன கம்பெனிங்களே இன்னைக்கும் இவங்க அக்வைசேஷன் பண்றதுலையும் சரி, R&D கண்டினியூஸா பண்றதும் சரி, அடுத்தது புதிய புதிய தெரப்பி செக்மெண்ட்ஸ்ல வந்து தன்னுடைய முதலீடுகளை செய்யறதும் சரி அப்படின்னு வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய வாய்ப்புகள். ஓகேங்களா? வெறும் வாய்ப்புகளை மட்டும் எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுல என்ன நெகட்டிவ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுவோம். ஸோ இப்போ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ரெகுலேட்டரியிலேருந்து அப்ரூவல் கிடைக்கிறதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப ஈஸியாக அப்ரூவல்லாம் கிடைக்கிறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒவ்வொரு, அதாவது தேவைக்கு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிலே ஆகி மேனுஃபேக்சரிங் ஆகுறது இவங்களுடைய ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிலே ஆகிறதுனாலேயே செலவுகள் கண்டினியூஸாக இருக்குது. இப்போ நம்ம வேகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு சப்ளை கொடுத்துட்டோம்னா ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும். ஸோ செலவுகளும் குறைவாக இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரிக்ல இவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நிச்சயமாக சொல்லுங்க, இன்னைக்கு இவங்களாம் லிஸ்டட் கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனி, MSME கம்பெனிஸ்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, அதே ஜென்ரிக் மருந்து தயாரிச்சு இவங்க 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அவன் 8 ரூபாய்க்கு கொடுப்பான். சரி 8 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு போனா அவன் என்ன பண்ணுவான், 5 ரூபாய்க்கு கொடுப்பான். அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு போட்டி வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அது ஒரு உண்மையிலேயே வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். மார்ஜின் அதனால இவங்க ரொம்ப தின் மார்ஜின் தான் வச்சு சேல்ஸ் பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்கு. பட் மார்ஜின் ஃபார்முலா அதிகங்கிறத தாண்டி இங்க போட்டி இருக்கிறதுனால இவங்க சில மருந்துகள் என்ன பண்றாங்கன்னா கம்மியான மார்ஜின் வைக்கிறாங்க. அடுத்தது யூஎஸ்ஐ டிபெண்ட் பண்ணி இவங்க நிறைய சேல்ஸ் பண்றாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து இந்தியன் மெடிசனுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவல் கிடைக்கிறது இல்லை. ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த US மார்க்கெட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு. பட் பெட்டராகவே இவங்க மேனேஜ் பண்ணிட்டு வராங்கிறது நம்ம இவங்க பாஸ்ட் ரெக்கார்டில் பார்த்துட்டு வரோம். ஓகே, ஸோ இந்த கம்பெனியோடைய ஆல் டைம் சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன். இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் as I said 1705. ஓகேவா? இப்போ நம்ம இதில் 5 வருஷ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நமக்கு 170% growth கொடுத்துருக்காங்க போன 5 வருஷம் மட்டுமே. ஸோ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போன 3 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67% growth இருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தெரியுதா? பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏமாற்றமோ டிசப்பாயின்மெண்ட்டோ இல்லை. ஆனாலும் லாஸ்ட் 1 இயர்ல வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2% நெகட்டிவ்ல இருக்கு. போன வருஷத்துக்கும் அதாவது லாஸ்ட் 12 மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% வரைக்கும் நெகட்டிவா தான் இருக்கு. ஒருவேளை நம்ம சொல்ற மாதிரி மார்ச் ஏப்ரல் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் இருக்காது, உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கும். ஏன்னா மார்ச் ஏப்ரல் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், பாட்டம் லைன் டச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பட் இதை நம்ம வந்து இந்த 1 இயர்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் பெருசாக குறைஞ்சதா இல்லை. இவங்களுக்கு வந்து
ஓவர் பிரைஸ் ஆயிடுச்சு, இந்த கம்பெனிலாம் ஓவரா வளரும் அப்படின்னு நம்ம அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் பிரைஸ் என்ன ரேட்ல வாங்கினா பெட்டரா இருக்குங்கிறத நீங்க கரெக்டா டிசைட் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையா? அதுல தானே இங்க பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்பெனியோட போன 6-7 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பார்ப்போம், இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபியூச்சர்ல 2030ல ஒரு 5 வருஷம் கணக்கு வச்சு இதோடைய ஏர்னிங் பர் ஷேர் என்ன வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் பாயிண்ட் அதுதான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு 2016ல இருந்து இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வைக்கிறேன் பாருங்க. 18 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 8 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சு அகைன் வந்து இப்ப 45 ரூபாய் வரைக்கும் வந்திருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் 5 வருஷத்தை ட்ரெண்டா செட் பண்ணி இந்த 5 வருஷத்தோட growth நான் எக்ஸல் அப்படியே டிராக் பண்ணேன்னா 98 ரூபாய் வரும் 5வது வருஷம் கடைசியில. இதுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து கண்டிப்பா இது வந்துடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. தோராயமா இதுக்கு கீழே கூட குறைய இருக்கும். ஆனா நம்ம முதல்ல வாங்குறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு ஷேரையும் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி இதை குறைஞ்சபட்சம் பார்த்துட்டு வாங்கணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒருவேளை இந்த 98 ரூபாய் தான் இவங்களோட ஏர்னிங் பர் ஷேரா ஃபியூச்சர்ல இருக்க போகுதுன்னா அப்போ கூட நீங்க வாங்கிடலாமா? நான் கேட்டால் வாங்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா நமக்கு சிஏஜிஆர் ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கணும் இல்லையா? அப்போ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ இந்த கம்பெனியோடைய பாஸ்ட் ரெக்கார்ட் பாருங்க. இப்போ 2022ல லோ பிஇ பார்த்தீங்கன்னா 28 இருக்கு, ஐபிஇ 67 இருக்கு. ஆனால் அதே 23ல பார்த்தீங்கன்னா லோ பிஇ 27, 33 ஐ. அப்புறம் 24ல பார்த்தீங்கன்னா 28 இருக்கு, 38 இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 38 கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த 28ல இருந்து 38 தான் இதோடைய ஆசோலேஷன் பாயிண்ட். அந்த 67ங்கிறது கொரோனானால கம்பெனி, அதாவது மருந்து கம்பெனிகள் நிறைய லாபம் வந்துடும் சொல்லி ஹையா கிரியேட் பண்ணி விட்ட ஒரு இடம் தான். பட் அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 25, 30, 35 அக்செப்டபிள் பிஇ நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எதிர்காலத்தில் இந்த கம்பெனியோட பிரைஸ் இன்னைக்கு நான் வாங்கினா எந்த பிஇக்கு என்ன சிஏஜிஆர் வரும்ன்றதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்றேன், உங்களுக்கு 25 பிஇ இருந்ததுன்னா என்ன மாதிரியான சிஏஜிஆர் வரும்னு பாருங்க. 1700 ருபீஸ் நீங்க வாங்குற இந்த ஷேர் பிரைஸ் ஒருவேளை ஃபியூச்சர்ல 25 பிஇயா இருந்தா உங்களுக்கு ஃபியூச்சர் பிரைஸ் என்ன 2450 ரூபா வரும். ஸோ 2450 ரூபாங்கிறது உங்களோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்குற அந்த ஸ்டாக்கோடைய growth ரேட், ஆனுவல் growth ரேட் பார்த்தீங்கன்னா 8.42 வருது. ஸோ 25ங்கிறது லோ பிஇ தான், அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஆவரேஜ் பிஇ போவோம். ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. இந்த 30 வச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது 2940 ரூபா வருது, உங்களுக்கு 12.9 வருது, விச் இஸ் மோர் தென் எஃப்டி கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ சேஃபாக தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் இவ்வளோ கீழே வருமா அப்படின்னா ரைட், நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். இன்னைக்கு 35 பி, அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா 35, 37 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 3450 ரூபா, 430 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பிரைஸ் வரும் ஃபியூச்சர்ல அப்படின்னா இது 17% வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஸ்டாக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல 15% சிஏஜிஆர் கொடுக்காது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கவே கூடாது. கான்ஃபிடன்ஸ் கூட கொடுக்காதுன்னா அதை எதுக்கு வச்சுக்கணும் நம்ம? அதுதானே நான் சொல்ல வரேன். அப்போ நான்லாம் எதிர்பார்க்கறது 20% சிஏஜிஆர் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் 15க்கு கீழே போகாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அப்போ இப்போ நான் பாருங்க, ஐபி இப்போ 38 இருக்கு இல்லையா? இன்னொரு இதுவே வந்து உங்களுக்கு 40 கூட போகலாம் ஃபியூச்சர்ல. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க, 3920 வருது. அது 20% சிஏஜிஆர் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுடைய கான்செப்ட். இந்த growth எனக்கு போதும் அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா இது ஆசோலேஷன் இருக்கும். எதுல? நெட் ப்ராஃபிட்ல ஆசோலேஷன் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஸ்க்ரீன்ல வைக்கல, கொஞ்சம் மேலே போகும், திடீர்னு கீழே வரும். இதை வச்சுலாம் நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியாது. ஆவரேஜ் growth தான் அவங்க நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு கேள்வி என்னன்னா, இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது தான். பொதுவாகவே நான் ஒன்று சொல்ற கேட்டுக்குங்க, ஒரு சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு. சம்பிரதாயம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல சில ஸ்டாக்ஸ், HDFC பேங்க் வந்து எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி இருக்கணுமோ பேங்கிங் செக்டார்ல, அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் எப்படி டாடா இருக்கணுமோ அந்த மாதிரி ஃபார்மாசூட்டிக்கல் அப்படின்னு வந்தாலே உங்க போர்ட்ஃபோலியோல என்ன பண்ணணும், சன் ஃபார்மா கம்பல்சரி வந்துடணும். ஆனா இந்த பிரைஸ் வாங்கக்கூடியதா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் என்ன யோசிக்கிறேன், ஒருவேளை இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் 1600 வந்தா, வருமானு தெரியாது, வந்தா அப்ப நம்ம என்ன பண்றோம், இது எதிர்காலத்துல உங்களோட இன்னைக்கு இருக்கிற ரேஞ்ச் இந்த பிஇல 35 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 3430 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இதோட சிஏஜிஆர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு வருது, 18.5 வரைக்கும் வருது கிட்டத்தட்ட. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துலன்னா, இதோட இல்லாம இதுல டிவிடெண்டும் வரும். கரெக்டா? நான் டிவிடெண்ட் சேர்க்காம தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்க எதிர்பார்க்குற அந்த 20 ரேஞ்ச் வருதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயங்கவே தேவையில்லை அப்படிங்கிறது தான். அப்ப இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதா உங்களுடைய அனாலிசிஸ்? நீங்க எப்படி, நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கம்பெனியை கிளியரா அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்,
இந்த 9 கம்பெனி அதே மாதிரி அனலைஸ் பண்ணி இப்போ எனக்கு எப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது ஒரு கம்பெனி பண்ணும்பொழுது ஓகே பரவாயில்ல ஒரு 15 to 18% சிஏஜிஆர் மேலே இது வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதுக்காவது குறைஞ்சபட்ச கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இல்லையா? இந்த கான்ஃபிடன்ஸை மீதி இருக்கக்கூடிய 9 கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து இதில் எதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த 3 கம்பெனி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேருங்க. ஏன் இன்னொருத்தர் சொல்லி நீங்கள் கேட்கணும்? புரியுதுங்களா? இன்னொருத்தர் சொல்லி கேட்குற அவங்க சொல்லி போடுற இவங்க சொல்லி போடுறங்கிறது உங்கள் வேலை கிடையாது. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் வித் யுவர் ஓன் அனாலிசிஸ். நான் அதை தான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், இனிமேலும் சொல்லப்பேன். ஓகே ரைட். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும். அடுத்தது உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், கம்யூனிட்டி லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறது மூலமாக என்னால் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எடுக்க முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே என்ன தேவை? பதட்டம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் அதுதானே வேணும். அப்போது நீங்கள் கம்யூனிட்டியில் இருந்தால் தான் என்னால் உங்களை டைரெக்டாக அப்ரோச் பண்ணி உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டை கொடுக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.